ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த HMPV வைரஸ்னால தான். ஸோ இதனால் வந்து என்ன நடக்க போகுது, என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓவராலாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு மாரி MJ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த HMPV வைரஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ஒரு 4 பேருக்கு வந்து வந்திருக்குதும். ஸோ ஸ்டார்ட் ஆன இடம் வந்து பெங்களூரில் தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு, இந்த கொரோனா மாதிரி ஏதாச்சும் பெரிய அளவு பாதிப்பு, உயிரிழப்பு இந்த மாதிரி எதுவாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. பட் வந்து அவ்வளோ அலட்சியமாகவும் நம்ம இருக்க முடியாது. அவ்வளோ பாதிப்புகள் இல்லைனாலும் நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா வேகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வைரஸ் வந்து நார்மலாக இந்த மாதிரி கிளைமேட்டில் வரக்கூடிய வைரஸ் தான். அண்ட் இது மூலிமா வந்து இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு மருந்து மெடிசன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. லைக் இப்போ வந்து இதனுடைய அறிகுறிகள் வந்து தலைவலி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி தான் நார்மலாக நமக்கு என்னென்ன உடல் உபாதைகள் வருமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் இருக்கும். பட் இதை கண்டுபிடிச்ச உடனே ஸ்பெசிஃபிக் மெடிசன் கொடுத்து இதை க்யூர் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம சளி, இருமல் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் மெடிசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து நமக்கு வந்து க்யூர் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இதனால் பாதிப்புகள் வந்து அவ்வளோவா கிடையாது. உயிரிழப்புகளும் எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டு நம்ம கொரோனாவில் எப்படி இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். மாஸ்க் போட்டு மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி, இல்லை அவங்க தொடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வராது. வந்தாலுமே வந்து இது யாருக்கெல்லாம் ஹியூமினிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு தான் இது வரைக்கும் வந்திருக்குது. லைக் வந்து குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வந்து வயசானவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து வந்திருக்குது. யாருமே அடல்ட் இந்த மாதிரி யாருக்குமே வர கிடையாது. ஸோ யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து மாஸ்க் யூஸ் பண்ண பாருங்கள். வெளியே போகும்போது உங்களுடைய சேஃப்டியை வந்து நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து உங்களை இந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ தேங்க்யூ.